அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 1/2 மாதம் 2026 இந்த நாளினுடைய முதல் நாள் பிப்ரவரி மாதம் துவங்குகிறது. தை மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே பூச நட்சத்திரம் சம்பவிக்கிறது, பௌர்ணமி திதி சம்பவிக்கிறது. இந்த நாள் மிகவும் அதி அற்புதமான நாளாக திகழப்படுகிறது. இன்று தைப்பூச திருநாள். முருகப்பெருமானுடைய அறுபடை கஷேத்திரங்களிலும் ஏனைய விஷயங்களுக்கான எல்லா கஷேத்திரங்களிலும் சிறப்பு பூஜைகள், பிரம்மோற்சவங்கள் நடைபெறக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே சிவாலயங்களில் தெப்ப உற்சவங்கள் நடைபெறக்கூடிய நாள். உங்கள் இல்லத்துக்கு அருகாமையில் உள்ள சிவாலயங்களிலோ முருகப்பெருமானையோ தரிசனம் செய்யும்போது ஒரு இனிமையான சூழல் உங்களுக்கு வந்து சேரும். பல்வேறு தோஷங்கள் அனைத்தும் நீங்கிய தை 18 நாள். இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்கு உண்டான கிழமையிலையும், பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரமும், பௌர்ணமி திதியை சந்திரனுடைய திதிக்கும், இது அனைத்தும் ஒன்று சேர அமையப்பெறக்கூடிய ஒரு இன்பமான சூழல். சூரியனும் சந்திரனும் நேர் எதிரெதிர் பார்வையாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே சைவ திருத்தலங்களிலே பெரும் விழாக்கள் நடைபெறக்கூடிய நாள். காலையிலே முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும், மாலையிலே தெப்போற்சவங்கள், திருவீதி விழாக்கள் நடைபெறக்கூடிய நாள். இந்த நாளிலே முருகப்பெருமானை உங்கள் இல்லங்களுக்கு வரவேற்று பல்வேறு இடையூறுகள் நீங்கி இன்புற்று வாழ எமது வாழ்த்துக்கள். இந்த நாட்களிலே திருவீதி விழா கண்டருளக்கூடிய இறைவனுக்கு உங்கள் இல்லத்திற்கு வரவேற்கும் பொழுது இல்லத்தை சுத்தம் செய்து உங்கள் வாசல் தோறும் கோலமிட்டு இறைவனை வரவேற்கும் போது இறைவனார் மகிழ்ந்து வேண்டும் வரங்களை தந்து நல்லாசை வழங்குவார். நேயர்களே, இந்த நாளிலே மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. மூல நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக இருந்து சிவாலயங்களுக்கு சென்று சந்திர பகவானுடைய பூஜை செய்து நவகிரகங்களுடைய நல்லாசையை பெற்று இந்த நாளின் துவக்கத்தை ஆரம்பிக்கும் போது சந்திராஷ்டம தோஷத்திலிருந்து உங்களுடைய நிவர்த்தி செய்து கொண்டு உங்கள் தொழில் முன்னேற்றத்தை செலுத்தலாம். நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் எவ்வாறு இருக்குது என்று காண்போமா? மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான சூழலும் ஒரு மன அமைதியும் நிம்மதியும் தரக்கூடிய நாள். இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள், நீண்ட நாட்களாக உங்கள் உடலிலே இருந்த நோய்கள் நீங்கி ஒரு இன்பமான சூழலும், அதே போல நல்ல லாபங்களும், விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல விளைச்சல்களும் உத்வேகமும், அதே போல உழைப்புக்கேற்ற பாராட்டும் பரிசும் வரக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், அதே போல நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த உங்களுடைய புகழும் இன்ப பாராட்டுக்களும் வந்து சேரக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே கணவன் மனைவியுடைய அலாதியான ஒற்றுமை, அநேக விஷயங்களிலே காலதாமதமாக இருந்த சில பிரச்சனைகள் சுமூகமாகவும், வம்பு வழக்குகளால் ஈடுபட்டிருந்த விஷயங்கள், வழக்குகள் இழுவையிலே உள்ள வழக்குகள் நீங்கி ஒரு இன்பமான ஆதாயங்கள் வரக்கூடிய நாள் இன்று. இந்த நாளிலே நீங்கள் கருமை நிற ஆடையை பலப்படுத்தும் போது 11ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து நாயகனமான சனிபானுடைய ஆதரவும் ஆயுள் இன்பமும் பெற ஒரு இன்பமான சூழலை தரக்கூடிய நாள். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பண வரவும் தனவரவும் இருந்தாலும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் விஷயங்களிலே சற்று கவனமாகவே சிந்தித்து செயல்படுத்தி செய்யுங்கள். பங்கு சந்தையிலே ஈடுபடக்கூடிய நபர்கள் பிறரிடம் ஆலோசனை பெற்றே சில விஷயங்கள் செய்யுங்கள். காசோலைகளாக சிலருக்கு தரக்கூடிய நபர்கள் உங்கள் வங்கியிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குதா என்று சற்று கவனித்து கொண்டு காசோலைகளையும் உரிய நபர்களிடத்திலே பணமாக செலுத்தும் போது சில பிரச்சனைகள் உங்களிடமிருந்து நீங்கி ஒரு இன்பமான சூழல் வந்து சேரக்கூடிய நாள். இந்த நாளிலே பணத்தை கவனமாக செலவு பண்ணுங்கள். உரிய நேரங்களிலே தொழிலுக்கு சென்று அந்த தொழில் முன்னேற்ற பாதைக்கான வடிவகங்கள், இன்பமான சூழல் உங்களுக்கு வந்து சேரும். இந்த நாளிலே சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது சூரியனின் பேராதரவால் ஒரு இன்பமான சூழல் வந்து சேரும்.
மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு இனிமையான சூழலும் அன்பு ஆதரவு தரக்கூடிய விஷயங்களும், அதே போல் நீண்ட நாட்களாக உங்களுடைய திருமணம் தடைபட்டிருந்த திருமணம் வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய ஒரு சூழலும், சிலர் பள்ளி பருவத்திலே உங்களுடைய காதல் விஷயங்களையும் காதல் வயப்பட்ட நபர்களையும் சந்தித்து உங்களுடைய இன்பமான வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். உங்கள் நண்பர்களை சந்தித்து உங்கள் தொழில் முன்னேற்றங்களை வளப்படுத்தக்கூடிய ஒரு நாள். எல்லா வளமும் நலமும் பெறக்கூடிய நாளாக அமைப்பெறுவதால் இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேரும். கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே எடுத்த காரியங்களிலே வெற்றி, அதே போல் உங்களுடைய பணியிலே நல்ல லாபங்கள், தேவையற்ற விஷயங்களுக்கு மனக்குழப்பத்தை தவிர்த்து நீண்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய திறமையும், அதே போல் தொழில்நுட்பங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களிலே புதுமை படைக்கக்கூடிய கடகராசினியர்கள் இந்த நாளிலே உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியும் இன்பமும் தரக்கூடிய ஒரு அரிபுரமான நாள். இந்த நாளிலே எடுத்த காரியங்களில் வெற்றி, அநேக சிறப்பான விஷயங்கள் நடைபெற இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான சூழலும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாளாக அமையப்படக்கூடியது. இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்காக கடன்பட்டு இருந்தால் அது நீங்கி ஒரு இன்பமான சூழல் வந்து சேரக்கூடிய நாள் இன்று. உங்கள் கடன் நிவர்த்தி அடைந்து மன அமைதி ஒற்றுமை கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே ஊதா நிற ஆடையை பயன்படுத்தும் போது ராகுவின் பேராதரவினால் உங்களுக்கு சிறப்பான விஷயம் நடைபெறுகிறது. சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு இந்த நாள் மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷங்களும் வரக்கூடிய நாள். உங்களுடைய வாழ்க்கை துணையிலே நல்ல முன்னேற்றங்கள், தெளிவான தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே பல்வேறு விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தி வரக்கூடிய பழைய பொருட்களை அதை மாற்றி புதுப்பித்து, உதாரணத்துக்கு சொல்லணும்னா பழைய வண்டியை விற்று புது வண்டியை வாங்கக்கூடிய சூழல், பழைய ஆபரண நகைகளை விற்று புதிய நகைகள் அல்லது பணங்களை பெறக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய நாள், பழையன கழிந்து புதியன கூறக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே ஒரு இன்பமான சூழல், அனைத்து விஷயங்களும் சிறப்பாக நடைபெறுவதால் நீங்கள் இந்த நாளிலே நீல நிற ஆடை அணிவிக்கும் போது உங்களுக்கு ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு உரிய விஷயங்கள் சிறந்த முறையிலே நடைபெற்றிருந்தாலும் பல்வேறு காரணங்களினால் சில பிரச்சனைகளாலும் சில நேரங்களிலே உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் குழப்பம் இருந்தாலும் தெளிவான முறையில் ஆதாயங்களும் இன்பங்களும் பெறக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே பணி உயர்வு, தொழில்நுட்ப விஷயங்களை ஆலோசனை, தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல முன்னேற்ற பாதை வழிவகுத்தல், இந்த நாளிலே ஒரு இன்பமான சூழல். அதே போல தொழில் மீது ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது விலகி லாபம் தரக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இனிமையான நாள் இன்று. இந்த நாளிலே வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது உங்களுக்கு ஒரு இன்பமான சூழல். துளாராசினியர், துளாராசிக்கு இந்த நாள் ஒரு இனிமையான சூழலை தந்திருந்தாலும் கணவன் மனைவியிடையே சற்று மனக்குழப்பங்கள், காதலன் காதலியிடத்திலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்து சில நேரங்களிலே அவர்களிடத்திலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சுமூகமான பாதையை தேர்ந்தெடுத்து உங்களது இனிமையான வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். பகைவர்களால் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை சமாளித்து ஒரு வெற்றி பாதையினை நிலைநாட்டக்கூடிய நாள் இன்று. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகளை நீங்கி சில விஷயங்களை இருவரும் ஆலோசனை செய்யும்போது ஒரு இனிமையான சூழல் உங்களுக்கு வந்து சேர்கிறது. நீங்கள் இன்று மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இனிமையான சூழல் வந்து உங்களுக்கு சேர்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 3 அமையப்பெற்றிருந்தாலும் சூரியனோடு இணைந்து புதனோடு இணைவதால் பல்வேறு மனக்குழப்பங்களில் ஆளாவீர்கள். இந்த நாளிலே ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்காமல் உங்களது பெற்றோருடைய ஆலோசனைப்படி செய்வதோ அல்லது மனைவி ஆலோசனைப்படி செய்வது சிறந்த வெற்றியை தரக்கூடிய நாள். இந்த நாட்களிலே புதிய வாகனங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்வது சிறப்பாக இருந்தாலும் அனைவருடைய ஆலோசனை பெற்றே நீங்கள் செய்ய வேண்டும். மனக்குழப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை நீக்கி ஒரு இன்பமான சூழலை தரக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே
தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் உங்களுடைய மனத்தை குழப்பித்து கொள்ளாமல் பலருடைய ஆலோசனை பெற்று அநேக விஷயங்கள் செய்யும்போது வெற்றிக்கான வழியும் ஒரு இன்பமான சூழல் தரக்கூடிய நாள். இந்த நாளிலே சிவப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது செவ்வாயினுடைய பேரருளால் உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் நடைபெற இருப்பதாக இனிமையான சூழல் ஏற்படுகிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே கடின உழைப்பும் உரிய விஷயங்களை தீர்க்கமாக செய்யக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் முன்னேற உங்கள் உழைப்பு மென்மேலும் செய்யப்படும். தகுதி அதிகரித்து மெழுகு போல் உருகினாலும் தங்கம் போல் நீங்கள் ஜொலிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான சூழலும் உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் கிடைத்து பாராட்டும் பரிசும் பெறக்கூடிய நாளாக அமைப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது சுக்கிரனுடைய பேராதரவினால் எல்லா விதமான சிறப்புகளும் வந்து சேர்கிறது. மகர ராசி நேயர்களுக்கு ஒரு இனிமையான சூழல் இருந்தாலும் சில நேரங்களிலே தேவையில்லாத நபர்களால் பிரச்சனை, அதே போல அயலான் அடுத்த வீட்டுக்காரர்களால் சில பிரச்சனைகளும், சில நேரங்களிலே உங்களுடைய தொழில் சார்ந்த இடத்திலே உங்கள் மீது சிலரால் புகார் தெரிவித்தாலும் உங்களுடைய நேர்மை உண்மை உழைப்பினால் அவை அனைத்தும் நீங்கள் நிவர்த்தி செய்து உங்களது உழைப்பை மென்மேலும் பெறுவீர்கள். இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு நல்ல லாபங்களை தரலாம். கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு இந்த நாளிலே ஒரு இனிமையான சூழலும் கணவன் மனைவியிடத்திலே நல்ல ஒற்றுமை, பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளிடத்திலே நல்ல அறிவும் ஆரோக்கியமும் ஆலோசனையும் வரக்கூடிய நாள். கல்வித்துறையிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாராட்டு புகழ்ச்சி, புத்தகங்கள் எழுதுதல், காவியம் படைத்தல். இந்த நாளிலே புத்தகங்கள் காவியங்கள் சரஸ்வதி கடாட்சத்தை பெற்று ஒரு நல்ல மாற்றங்கள், அதே போல புவியியல் சாஸ்திரத்திலே நிறைய விஷயங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து, அதே போல பூமியின் செயல்பாட்டு இயக்கங்களிலே நல்ல ஆர்வம் கொண்டு அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு சிறந்த நாளாகவும் உங்களுக்கு புதையல் பொக்கிஷங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ராகுவின் பேர ஆச்சரியங்களும் அதி அற்புதமான விஷயங்கள் நடைபெற உள்ளது. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான சூழலை தந்திருந்தாலும் நீங்கள் உங்கள் உறவினர்களையும் உங்கள் நண்பர்களையும் பிரிந்து இருப்பது போலவே தோன்றக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. ஒரு இயந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். நாம் வேலைக்கு செல்கிறோம், ஊதியம் வருகிறது, ஒரு சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இல்லையே என்ற ஒரு மனக்கவலை உங்களை சூழ்ந்துள்ளோம். இந்த நாளிலே நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள், அதே போல கணவன் மனைவி இடையத்திலே இன்ப சுற்றுலாக்கள் சென்று வருவது ஒரு இனிமையான சூழலை தருகின்றது. நீண்ட நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஊர்களுக்கு சென்று வாருங்கள். சிவஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் போது உங்களுடைய மனக்குறைகள் நீங்கி நல்ல தனலாபங்களும், அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனியால் சில துன்பங்கள் இருந்தாலும் நல்ல ஒரு இனிமையான சூழலும் வந்து சேரும். சனி பகவான் சில பிரச்சனைகள் செய்தாலும் உங்களுக்கு நன்மையும் செய்வார். மனக்கவலையின்றி இறைவனை பிரார்த்திக்க அநேக விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். நீங்கள் இன்புற்று வாழ்வீர்கள் என்று மனக்கவலை கொள்ள தேவையில்லை. இந்த நாளிலே நீங்கள் சனி பகவானை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அதே போல் இந்த நாளிலே நீல நிற வஸ்திரத்தை அணிவிக்கும் போது உங்களுக்கு ஒரு இனிமையான சூழல் வந்து சேரும். எனவே நேயர்களே, இந்த 12 ராசிக்கார நேயர்களும் இன்புற்றுவார் எமது பூர்ண நல்லாசைகள். நன்றி, வணக்கம்.